கண்ணப்பர் தெலுங்கர், நான் கன்னடியன், தோழர் அண்ணாதுரை தமிழர். இனி எங்களுக்குள் 1000 ஜாதி பிரிவுகள். என்னை பொறுத்தவரையில் நான் தமிழன் என சொல்லிக்கொள்ள ஒப்புகிறேன். ஆனால் எல்லா கன்னடியர்களும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். பாஜகவுடைய சமத்துவம் 21ஆம் நூற்றாண்டு என்ன 22ஆம் நூற்றாண்டு வந்தாலும் எங்கள் RSS எங்கள் பாஜக செயல்பாட்டில் இருந்தால் வர்ணாசிரம தர்மம் தான் இந்த மண்டலத்தில் தழைக்கும், நிலைநாட்டப்படும். பஞ்சதிராவிடர்னு அவங்களுக்கு பேர் உண்டு. குஜராத்தி, மராத்தி, தெலுங்கு, கன்னடம், தமிழ் 5 மொழியை பேசுகிறவனுக்கு பிராமணனுக்கு பஞ்சதிராவிடாசுன்னு பேர். வடக்க போனவனுக்கு கவுட பிராமணாசுன்னு பேர். உத்தரப்பிரதேசம், பீகார், இமயமலைக்கு போனவனுங்க ஏற்றுக்கிட்டான். நாம காரி துப்புவான். ஏமாளி எழுச்சா போயிடுவோம். ஏமாளி கோயில் உள்ள மண், இந்த மண் தமிழ். தமிழர் அடையாளத்தை மறைக்க, தமிழின அடையாளத்தை ஒழிக்க, தமிழனை சிறுபான்மையாக தமிழ்நாட்டிலேயே காட்ட, தெலுங்கு, கன்னட, மலையாள மேலாதிக்கத்தை திணிக்க சூழ்ச்சியாக பெரியார் செய்வதுதான். நரேந்திர மோடி RSS கூட்டம் தேர்வு செய்த நம்பர் 1 பிராமணர்கள் இருப்பாங்க. அவருக்கு சிறப்பு பட்ட பேரு திராவிடு. நாம் தலையில அடிச்சுக்கிட்டு சொல்றோம், திரும்ப திரும்ப சொல்றோம். அன்பார்ந்த தமிழ் பெருமக்களே, வணக்கம். நேற்று 14/5/2024 செவ்வாய்க்கிழமை இந்தியாவின் ஜனநாயக சக்கரவர்த்தி நரேந்திர மோடி அவர்கள் உத்தரப்பிரதேசம் காசி தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார்கள். அமெரிக்க குடியரசுத் தலைவராக இருந்த ஆடம்பர பிரியர் பெருங்குழும முதலாளி ட்ரம்ப் கூட அப்படிப்பட்ட ஆடம்பரம்லாம் செய்திருக்க மாட்டார். உலகத்தில் எங்கும் இந்த ஆடம்பரம் நடந்திருக்காது. வேட்புமனு தாக்கல் செய்வது, அவர் வேட்புமனு தாக்கல் செய்தது என்பது 2 பேரை அம்பலப்படுத்தியது. ஒன்று ஆரிய அரசியலை, இன்னொன்று திராவிட இனவியலை. ஆரியமும் திராவிடமும் அங்காளி பங்காளி என்று நாம் அடிக்கடி சொல்வதுண்டு. 2 பேரும் அம்பலப்பட்டு போன ஒரு நிகழ்வு தான் நரேந்திர மோடி வேட்புமனு தாக்கல் செய்த பெருவிழா. அந்த வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு இந்திய அரசின் முக்கிய அமைச்சர்கள், உள்துறை அமைச்சர் அமித்ஷா, இராணுவத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், மற்ற அமைச்சர்கள், மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள், தமிழ்நாட்டில் இருந்த அன்புமணி ராமதாஸ், GK வாசன், இன்னும் அவருடைய கூட்டணி தலைவர்கள் இந்தியா முழுக்க ஒரு பெரும் விழா. பல கோடி ரூபாய் செலவாகி இருக்கும். நேற்று ஏழை எளிய தேநீர் கடையில் இருந்து வந்த மகன் இருக்கார் அல்லவா, குஜராத்தி மோடி, அவருடைய வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு மட்டும் பல கோடி ரூபாய் நேற்று செலவாகி இருக்கும். அவ்வளவு ஆடம்பரம். கங்கையில் கப்பல் விட்டு அந்த கப்பலிலே பயணம் செய்து இங்கே ஒரு சாமி அங்கே ஒரு சாமி கும்பிட்டுட்டு வந்து கப்பலில் போய் அதுக்கப்புறம் வேட்புமனு தாக்கல் பண்ண வர்றது, அது பெரிய ஆடம்பர செலவு. இதில் மோடியினுடைய, அவருடைய பாஜகவினுடைய, அவருடைய RSSனுடைய வர்ணாசிரம அரசியல் வெளிப்பட்டது. ஒன்று. இரண்டாவது, திராவிட இனம் என்று ஒரு ஆராய்ச்சி செய்து ஆத்தி ஊத்தி ஈவேரா அவர்களும் அவருடைய வழிவந்தோரும் கண்டுபிடித்து இன்று வரை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுடைய இன ஆராய்ச்சியும் மீண்டும் ஒரு தடவை காசியிலே அம்பலப்பட்டு போனது. ஒன்றொன்றாக பார்ப்போம், சுருக்கமாகவே பார்ப்போம். பெரிய அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு பிறகு இந்தியாவில் நடந்த ஒரு பெரிய திருவிழா என்றால் மோடி வேட்புமனு தாக்கல் செய்த திருவிழா தான். அப்படி நடந்தது.
அதே அயோத்தி ராமர் கோயிலுக்கு திறப்பு விழாவுக்கு தலைமை பூசாரியா இருந்தார்ல, தலைமை அர்ச்சகராக பண்டிட் கணேஸ்வர் சாஸ்திரி திராவிட், அவர் தான் தலைமை பூசாரியா இருந்து அந்த பிராணன் உண்டாக்குவது பிராண உற்சவம் ராமருக்கு அந்த தொடக்க விழா நடத்தினார்கள் அல்லவா, அங்கே தலைமை பூசாரியாக இருந்தவர் தான் மோடியினுடைய வேட்பு மனுவை முன்மொழிந்தவர்களில் முதலாம் அவர் பண்டிட் கணேஸ்வர் சாஸ்திரி திராவிட். இரண்டாவது நபர் பச்நாத் பட்டேல். மூன்றாவது நபர் லால்சந்த் குஷ்வாஹா. நான்காவது நபர் சஞ்சய் சோன்கர். இந்த 4 பேரும் 4 வர்ணத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறவர்கள். வர்ணாசிரம தர்மம் தானே ஆரியத்தின் அடித்தளம், ஆர்எஸ்எஸ்ஸின் அடிப்படை கொள்கை, பாஜகவின் பாசறை கொள்கை. வர்ணாசிரம தர்மம் தானே சனாதனம், வர்ணாசிரம தர்மம் தானே. அந்த வர்ணாசிரம தர்மப்படி 4 பேர் முன்மொழிகிறார்கள் வேட்புமனுவை, மோடி வேட்புமனுவை. முதன்மையானவர் யார்? பண்டிட் கணேஸ்வர் சாஸ்திரி திராவிட், பிராமணர். இரண்டாம் அவர் பச்நாத் பட்டேல். இவர் இடஒதுக்கீட்டில் வராத ஒரு சத்ரியா அல்லது வைசியா பிரிவை சேர்ந்தவர். மூன்றாம் அவர் லால்சந்த் குஷ்வாகா, பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர், ஓபிசி. அடுத்தது 4ஆம் நபர் சஞ்சய் சோன்கர், பட்டியல் வகுப்பை சேர்ந்தவர். சரியாச்சா? வர்ணாசிரம தர்மப்படி வர்ணாசிரம தர்மம் நிலைக்க வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய இந்துத்துவா கொள்கை. மோகன் பகவத் மோடியினுடைய இந்துத்துவா கொள்கை அதுதான். அவருடைய பிதாமகர் வீர சாவர்கர் கொள்கையும் அதுதான். வெளிக்காட்டுகிறார் பாருங்கள், மக்களுக்கு அடையாளப்படுத்துகிறார். நான் வர்ணாசிரமத்தை விட்டுட்டு எங்கேயும் போகல என்று மோகன் பகவத்துக்கு நிரூபிக்கிறார், அக்ரஹாரத்துக்கு நிரூபிக்கிறார். அதோ பாருங்கள், அடுத்தாப்புல அதை நிரூபிக்கிறார் பாருங்க. 4 பேர் 4 வர்ணத்துக்கு. அடுத்தாற் போல அங்கே மாவட்ட ஆட்சியரிடம் போய் வேட்புமனு தாக்கல் செய்யும் பொழுது இந்த 4 முன்மொழிவாளர்கள் 2 பேர் தான் போறாங்க. ஏன்னா பாக்கி சில முக்கிய புள்ளிகள் போகணும், 2 பேரை கழிச்சு கட்டிடுறாங்க. அவங்களுடைய விண்ணப்பம் மட்டும்தான் போகுது. அந்த 2 பேர் யாரு? கழிச்சு கட்டப்பட்டவங்க யாரு? லால்சந்த் குஷ்வாகா, மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர், ஓபிசி. இன்னொருவர் சஞ்சய் சோன்கர், எஸ்சி, பட்டியல் வகுப்பை சேர்ந்தவர். 4 வருணத்துல உள்ள நுழையறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா யாரை கழிச்சு கட்டுறது? பிற்படுத்தப்பட்ட சூத்ர வகுப்பு. அடுத்தது பஞ்சமர், சஞ்சய் சோன்கர், பஞ்சமர். 2 பேரையும் கழிச்சு கட்டிட்டு நீங்க இருங்கட்டு கணேஸ்வர் சாஸ்திரி திராவிட்டை அழைச்சிட்டு போறாங்க, பஜ்நாத் பட்டேல் அழைச்சிட்டு போறாங்க. புரியுதுங்களா என்ன சமத்துவம் என்று? பாஜகவுடைய சமத்துவம் 21ஆம் நூற்றாண்டு என்ன 22ஆம் நூற்றாண்டு வந்தாலும் எங்கள் ஆர்எஸ்எஸ், எங்கள் பாஜக செயல்பாட்டில் இருந்தால் வர்ணாசிரம தர்மம் தான் இந்த மண்டலத்தில் தழைக்கும், நிலைநாட்டப்படும் என்பதை அறிவுறுத்தும் வகையிலே மோடியினுடைய வேட்புமனு தாக்கல் வர்ணாசிரம அடிப்படையிலே நடந்திருக்கிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க. கைப்புண்ணு கண்ணாடியா? இதை விட என்ன வேணுமே தெரியறதுக்கு? யார 4 பேர்ல யார முன்னுரிமை உள்ள கொண்டு போலாம்? பிராமணர் ஒரு தலைமை, அடுத்தது சத்திரியர் பட்டேல். இந்த பின்தங்கிய வகுப்பை சேர்ந்தவரையும் பட்டியல் வகுப்பை சேர்ந்தவரையும் கழிச்சு கட்டி விட்டார்கள். முடிஞ்சு போச்சா? இது பாஜகவினுடைய, ஆர்எஸ்எஸ் உடைய, மோடியினுடைய வர்ணாசிரம கொள்கை. அவர்கள் கடைபிடித்து நிலைநாட்டி கொண்டிருக்கக்கூடிய கொள்கை அதுதான். அந்த படித்தான் மக்களை ஆழ்வார்கள் அவர்கள். அது ஒரு மாற்று கருத்து எதுவும் இல்லை. அதுக்கு அடையாளமாக அதை வெளிப்படுத்தியிருக்காரு மோடி. அடுத்தது அவங்க பங்காளி இருக்கார்ல, திராவிட பங்காளி,
அவர் எப்படி அந்த பிராமணர் இருக்கார்ல, உள்ள போனவர் கையெழுத்து போட்டவர், அயோத்தி ராமர் கோயிலுக்கு புராணன் உண்டாக்கி பூஜை செய்து அந்த திறப்பு விழாவை நடத்தி வைத்த தலைமை பூசகர், தலைமை பிராமணர் பண்டிட் கணேஸ்வர் சாஸ்திரி, அவர் பேர்ல பண்டிட் கணேஸ்வர் சாஸ்திரி திராவிடுன்னு இருக்கு. என்னன்னு அவரை கேட்குறாங்க, என்ன திராவிடு உங்க பேர்ல இருக்குன்ட்டு. திராவிடர் நாங்கள், திராவிட பிராமின்ஸ், தமிழ்நாட்டிலேருந்து இங்க குடியேறினவங்க, எங்க தாத்தா காலத்துல குடியேறினவங்க. அதனால நாங்க எங்களுக்கு பேருக்கு பின்னாடி திராவிடன்னு தான் இருக்கும். கும்பகோணம் பக்கத்துல தஞ்சை மாவட்டத்துல திருவிசைநல்லூர் எங்க பூர்வீக ஊரு. இவ்வளவு சொல்றார் அந்த பிராமணர். நரேந்திர மோடி ஆர்எஸ்எஸ் கூட்டம் தேர்வு செய்த நம்பர் 1 பிராமணர் இருக்காரு பாருங்க, அவருக்கு சிறப்பு பட்ட பேரு திராவிடு. நாம் தலையில அடிச்சுக்கிட்டு சொல்றோம், திரும்ப திரும்ப சொல்றோம். தென்னாட்டு பார்ப்பனர்களுக்கு பிராமணர்களுக்கு தாண்டா திராவிடன்னு பட்டம் உண்டு, பேர் உண்டு. தமிழனுக்கு கிடையவே கிடையாது, தமிழச்சிக்கு கிடையாது. அந்த நாத்தம் பிடிச்ச பேரை தமிழன் தமிழச்சி வச்சுக்கிட்டதே கிடையாது. எப்போவும் சங்க காலத்திலும் சரி, இடைக்காலத்திலும் சரி, பிற்காலத்திலும் சரி, பெரியார் நம்மளை சிரிச்சு திரிவு வேலை செய்து திராவிடத்தை திணிச்ச பிறகுதான் சில பிள்ளைகள், நம்ம பிள்ளைகளுக்கு திராவிடன்னு பேர் இருக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எத்தனையோ அயலாருக்கு நம்ம அடிமைப்பட்டிருந்தாலும் கூட இந்த திராவிடங்கிற பேரை நம்ம பிள்ளைகளுக்கு வைக்கிறதே கிடையாது தமிழர்களுக்கு. ஏன்னா நம்ம தலையில அடிச்சுட்டு சொல்றோம். ஏற்கனவே இந்த மாதிரி நம்ம புத்தகம் ஒன்று பாருங்க, இது எழுதியிருக்கேன், இதுல நான் எழுதியிருக்கேன், திராவிடம் தமிழர் மறுமலர்ச்சியை வளர்த்ததா வழிமாற்றியதான் இந்த புத்தகம். இது பல பதிப்பு வந்துருச்சு. இப்ப இதுலயும் நான் எழுதியிருக்கேன், நமக்கு மரபு கிடையாது, தென்னாட்டு பிராமணர்கள் தமிழ்நாட்டு பிராமணர்களுக்கு தான் திராவிடன்னு பேர் உண்டு. அதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் ராகுல் டிராவிட், மட்டைப்பந்து வீரர், அவர் கேட்டார்கள், அது பெங்களூர்ல வசிக்கிறாரு, அவரை கேட்டாங்க, உங்க பேருக்கு பின்னாடி திராவிடம் இருக்கேன்னு. எங்க தாத்தா காலத்துல தமிழ்நாட்டிலேருந்து வந்தாங்க, கும்பகோணம் போயிருந்து, அவர் அப்படிதான் கும்பகோணம் போயிருந்து வந்தவங்க எங்க தாத்தா காலத்துல, பிராமண குடும்பம் நாங்க, அதனால எங்களுக்கு திராவிடம் என்ற பேர் இருக்கும். இன்னைக்கும் அவர் பேர்ல திராவிடம் இருக்கு. மயிலாப்பூர்ல சமஸ்கிருத கல்லூரி இருக்கு, அங்க ஒரு பேராசிரியர் மணி திராவிடு, அவரை போய் நேர்காணல் சொன்னோம். நம்ம அண்ணன் தங்கோ பேரன் அருட்செல்வன், தோழர் நலங்கிள்ளி, இவங்கெல்லாம் போய் பார்த்தாங்க. அவர்கிட்ட பேட்டி கேட்டாங்க. அவர் சொன்னார், நாங்கள் மும்பையிலேருந்து இங்கே வந்திருக்கிறோம், எங்களுக்கு பூர்வீகம் தமிழ்நாடு தான். மும்பைக்கு போனவங்க, அங்கே போகும்போது தமிழ்நாட்டுக்காரவங்களை, தமிழ்நாட்டு பிராமினை பிரித்து காட்டணும்னாக்க திராவிடுன்னு வச்சுக்கிறது எங்கள் பழக்கம். அதனால எனக்கு இப்போ தாத்தா பேர்லேருந்து திராவிடுன்னு எங்கள் குடும்ப பேராக இருக்குது என்று இருக்கார் அவர். மணி திராவிடு பேராசிரியர் இருந்து ஓய்வு பெற்றவர் மயிலாப்பூர்ல. அவர் சொன்னார், அதை எடுத்து நம்ம ஏடுகள்லையும் தமிழர்களுடைய இதழ்லையும் போட்டோம். இப்படி பல தடவை பல இதுகள் நம்ம நிரூபிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் திராவிட கொழுந்துகள் இப்போ இருக்காங்கல்ல, திராவிடத்தால் அவங்க தலைவர் அண்ணா சொன்னார், அடைந்தால் திராவிடம், இல்லையே சுடுகாடு, திராவிட நாடு இல்லையே சுடுகாடு நாள். இப்போ அது மாதிரி காப்பாற்றினால் திராவிட இனம், இல்லையே சுடுகாட்டு பிணம் நாங்கள் அப்படின்னு இருக்காங்க. இப்போ நாங்கள் வாழ்கிறோம் என்றால் அது திராவிட இனம், அது போச்சுன்னா நாங்கள் சுடுகாட்டு பிணம் என்று பிடிவாதமாக இருக்காங்களா தமிழர்கள் குலத்திலேயே, தமிழ் இனத்திலேயே பிறந்து விட்டு. அவர்களுக்கு பல தடவை நம்ம சொல்லியிருக்கிறோம், திராவிட என்பது பிராமணனுக்குள்ள பேரு, நம்ம தமிழர்களுக்குள்ள பேரு கிடையாது, நம்ம வச்சுக்க மாட்டாங்க, அது இழிவா கருதிய இனம் நம்ம தமிழ் இனம் என்று பல தடவை சொல்லியிருக்கோம். இப்போ இந்த மோடியினுடைய முடிசூட்டு விழாவுக்கான ஒரு விண்ணப்பம் இருக்குல்ல, அது முடிசூட்டுறாரோ முடி இழக்கிறாரோ அதுக்கான ஒரு முன்மொழிவு, அதை வேட்புமனு தாக்கல் செய்யும் பொழுது திராவிடு என்ற ஒரு சாஸ்திரி, அவர் பேர் திராவிடு என்பவரை பண்டிட் கணேஸ்வர் சாஸ்திரி திராவிட் என்பவர் போயிருக்கும் போது மீண்டும் நிரூபணம் ஆகிறது. இப்பொழுதாவது புரிந்து கொள்வார்களா? அது எப்படி? பெரிய ஆய்வாளர், மொழியியல், இனவியல், ஆந்த்ரோபாலஜி எல்லாம் ஆய்வு பண்ணுவார் பெரியார் தான்.
அவர் சொல்லிட்டார் ஏற்கனவே, திராவிடர் என்றால் தான் பிராமணர்கள் வரமாட்டார்கள், தமிழர் என்றால் பிராமணர்கள் வந்து சேர்ந்துருவாங்க. எனவே பிராமண அபாயத்தை தடுக்க, அவர்கள் ஊடுருவலை தடுக்க நான் திராவிடர் என்ற பெயர் வச்சுக்கிறேன் அப்படின்னு பெரியார் சொல்றாரு. என் தாய்மொழியும் தமிழ் தான் என்று சொல்லிவிட்டு பிராமணர்கள் வந்து சேர்ந்துருவாங்க. ஏப்பா, திராவிடர் கழகத்தில் பிராமணர்களை சேர்க்கறதுலன்னு இப்பவும் வச்சிருக்கீங்க, அது மாதிரி விதி போட்டால் சரியா போச்சு, அவர் வந்து சேர்ந்துருவாரு, நீங்க ஏமாந்துருவீங்க. அது சூழ்ச்சியானது, அது சாக்குப்போக்கு காரணம் சொன்னது பெரியார், சூழ்ச்சியானது என்று சொல்லி திராவிட இனம்தான் அது வந்து உண்மையானது, தமிழ் இனம் என்றால் அது கலப்பானது என்று சொன்னவர் ஈவேரா. இப்ப ஐயர்களுக்கு உரியதுதான் என்பது மீண்டும் மீண்டும் நிறுவனம் ஆகுது. நான் இதை மட்டும் ஒன்று படிச்சேன். இதனாலேயே நீதி கட்சியை திராவிடர் கழகம்னு மாற்றும் பொழுது அதை மாற்றக்கூடாதுன்னு சொல்லி அந்த நீதி கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்த முத்தமிழ் காவலர் கியாபி விஸ்வநாதம், அண்ணல் தங்கோ, சவுந்தரபாண்டியனார் போன்ற எவ்வளவோ தமிழர்கள் கூடாது என்று வாதாடி போராடி வந்து பார்த்தார்கள். முத்தமிழ் காவலர் அவரெல்லாம் வெளியில் வந்தார், தனியாக வந்து தமிழர் கழகம்னு தொடங்கினார். திராவிடர் கழகம்தான் வைக்கணும் என்று சொல்லி பிடிவாதமா திணிச்சது எதுக்காக? தமிழர் அடையாளத்தை மறைக்க, தமிழின அடையாளத்தை ஒழிக்க, தமிழனை சிறுபான்மையாக தமிழ்நாட்டிலேயே காட்ட, தெலுங்கு, கன்னட, மலையாள மேலாதிக்கத்தை திணிக்க சூழ்ச்சியாக பெரியார் செய்ததுதான் இந்த திராவிட இனத்திணிப்பு. எடுத்துக்காட்டாக அவர் பேசார் பாருங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், நமக்கு வந்து தமிழர், அவர்கள் தமிழர் என்றால் எங்கள் தாய்மொழி தமிழ் என்று பிராமணர்கள் வந்து சேர்ந்துருவாங்க, அது தடுக்கணும். ஒரே நான் சொல்றது, ஒரு விதி வச்சுக்க, பிராமணரை சேர்க்கறதுன்னு இப்போதானே வச்சிருக்கீங்க தீக்காவில், சரியா போச்சு. அதுக்கு ஏன் எங்கள் இனத்து பேரையே மாற்றணும்? அப்படி சொல்லி எங்கள் ஆள்களை, இந்த தமிழ் அறிஞர்கள், புலவர்கள், தமிழ் உணர்வாளர்கள், தமிழன் இருந்தால அவனை ஏமாத்துறதுக்காக சொன்ன வார்த்தை அது. அப்படி சொன்னார் அவரு. இதில் சொல்றாரு பாருங்க, சேலம் செவ்வாய்ப்பேட்டையில் 1944 வந்து ஜனவரி மாதம் 16ஆம் தேதி, அதாவது 16/1/1944 சேலம் செவ்வாய்ப்பேட்டையில் ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் பெரியார் பேசுறாரு. அப்போல்லாம் திராவிட பரப்புரையை தீவிரமாக பண்றாரு. 44 தான் சட்டப்படி மாத்துறாங்க அதிகாரப்பூர்வமா. அதுக்கு 39 திராவிடத்துக்கு போயிட்டாரு. அதுல என்ன சொல்றாரு பாருங்க, ஏன் திராவிடன்னு சொல்றேன் அப்படிங்கிறது. இங்கேயே பாருங்கள், கண்ணப்பர், தெலுங்கர், அந்த கூட்டத்தில் உட்கார்ந்துருக்கவங்கள, மேடையில் இருக்கவங்கல்ல, கண்ணப்பர் தெலுங்கர், நான் கன்னடியன், தோழர் அண்ணாதுரை தமிழர், இனி எங்களுக்குள் 1000 ஜாதி பிரிவுகள், என்னை பொறுத்தவரையில் நான் தமிழன் என சொல்லிக்கொள்ள ஒப்புகிறேன். ஆனால் எல்லா கன்னடியர்களும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள், தெலுங்கரும் அப்படியே. எனவே திராவிட சமுதாயத்தின் அங்கத்தினர்கள் நம் நாடு திராவிட நாடு என்று வரையறுத்துக் கொள்வதில் இவர்களுக்கு ஆட்சேபனை இருக்காது, அது நன்மை பயக்கும். தயவு செய்து எண்ணி பாருங்கள் தமிழர்களே, தமிழ் பிள்ளைகளே, இந்த சீர்கட்டு போன திராவிட வாழ்ந்தால் திராவிடத்தோடு இல்லையே சுடுகாட்டுக்குன்னு தெரிற அவங்களுக்காக வாதம் பண்ணல, உங்களுக்காக தான், நம்ம தமிழ் இன இளைஞர்களுக்கு தான், இளம் பிள்ளைகளுக்கு தான் பேசினது. தமிழ்நாட்டில் சிறுபான்மையா இருக்கிற தெலுங்கரும் கன்னடரும் அவங்க பேரை மாற்றிக்க மாட்டாங்களாம். நம்ம அவங்க பேரை மாற்றி சொல்லலையே. நீங்கள் தெலுங்கர்னே இருங்க ஐயா, கன்னடர்னே இருங்க, மொழி சிறுபான்மையாக இருங்க. இல்லை நீங்கள் தமிழர்னு சொல்லிக்க விரும்பினா வாங்க, அதில் அவங்க மாற்றுக்கிறது இல்லை. பல 100 ஆண்டுக்கு முன்னாடி வந்துட்டீங்க, இருங்க. அதான் நம்ம சொல்கிறோம், அவங்க சிறுபான்மை வெளியிலேருந்து வந்தவங்க, வந்து குடியேறியவர்கள், மிக மிக சிறுபான்மையாக உள்ளவர்கள் தங்களை தமிழர்னு சொல்லிக்க மாட்டாங்களாம். திராவிடர்னா ஏற்றுக்குவாங்களாம். யாரு? தெலுங்கர், கன்னடர், மலையாளி. அதுக்காக தமிழன் தன்னுடைய இனப்பேரை விட்டுட்டு திராவிடன்னு ஏற்றுக்கணுமா? அப்ப எவ்வளவு இழிச்சா போயன்னு தமிழன் நினைச்சிருக்காரு அவரு. உங்க ஊர்ல கர்நாடகத்தில் போய் பேசுறீங்களா? அதை இல்லை உங்க பூர்வீக மண் ஆந்திராவில் போய் பேசுறீங்களா? அது மாதிரி தமிழன் வச்சு திராவிடன் வச்சே பேச முடியாதுங்க. எவனே ஏற்றுக்க மாட்டான்.
அவனுக்கு கன்னட, மலையாள, தெலுங்கு இன உணர்வு இருக்கு. ஏமாளி தமிழ மாதிரி அங்க எல்லாம் இல்லை. என்ன பாருங்க, என்னை பொறுத்தவரையில் நான் தமிழன் என சொல்லிக்கொள்ள ஒப்புக்கொள்கிறேன். என்ன போனஸ் கொடுங்க, எங்களுக்கு போனஸ் கொடுக்குறீங்களா, பிச்சை போடுறீங்களா? நீங்க சொல்லி வேண்டாம், கன்னடனே இருங்க, நாங்க ஒன்றும் பாரபட்சமா நினைக்கலையே. ஒரு இனத்தாயகம் அந்த இனத்துக்கு உரியது, அதுல சிறுபான்மை இனங்கள் இருக்கத்தான் செய்யும், அவங்களுக்கு சமத்துவம் வழங்கித்தான் ஆகணும். இதுதான் எங்களுடைய இன கொள்கை, அது ஒன்றும் மாற்று கிடையாது. இவர் நம்ம இறக்கப்பட்டு போனா போயிட்டு சொல்றாராம், என்னை பொறுத்தவரையில் நான் தமிழன் என்ன சொல்லிக்கொள்ள ஒப்புக்கொள்கிறேன். எந்த மண்ணில் இருந்துக்கிட்டு? தமிழ் மண்ணில், சேலத்தில் இருந்துக்கிட்டு. நினைச்சு பாருங்க பிள்ளைகளை, இளைஞர்களை. ஆனால் எல்லா கன்னடியர்களும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். தெலுங்கரும் அப்படியே. நீ ஏன் எங்களுக்கு என்ன ஒத்துக்கணும் போகணும்னா, ஒன்று நாங்கள் தமிழர்னு சொல்லி வற்புறுத்தலையே, ஒன்று நாங்கள் தெலுங்கர்களை தமிழர்னு சொல்கிறோமா? நாங்கள் எங்கள் ஆளுக்கு யாரும் சொன்னாங்களா? எங்கள் கியாப்பே சொன்னாரா? எங்கள் சாமி சிதம்பரனார் சொன்னாரா? எங்கள் புலவர் குழந்தை சொன்னாரா? உங்களோட இருந்தாங்களா இவங்கெல்லாம் தமிழ் அறிஞர்கள், அவங்களாம் சொன்னாங்களா தெலுங்கரை தமிழர்னு சொல்லுப்பான்னு சொன்னாங்களா? நாங்கள் யாரும் சொல்லலையே அது மாதிரி, எங்கள் முன்னோர்கள் சொல்லலையே, இப்போ கூட நாங்கள் அப்படி சொல்லலையே. என்ன தகுடுத்த பேச்சு? இவர் தான் பெரியார். நான் ஒப்புக்கொள்வேன். உங்களை யார் சார் பெரியார? நீ கன்னடனே சொல்லுங்க சார், ஈவேரா அவர்களே. நாங்கள் தமிழர்னே எங்களுக்கு மாற்றி என்ன விரும்பினாங்கன்னு கன்வெர்ட் பண்ணுறோம்ல, அது மதமா? அது இனம் பிறப்பால் வருவது, சிறப்பால் வருவதில்லை. இனம் என்பது பிறப்பால் வருவது, சிறப்பால் வருவதல்ல. நல்லவனா கெட்டவனா இந்த இனத்துல பிறந்திருப்பான், அவ்வளவுதான். எப்படி பாருங்க, இதையும் ஒத்துக்கிட்டு நம்ம ஆட்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். தெலுங்கன் அப்படி. எனவே திராவிட சமுதாயத்தின் அங்கத்தினர்கள் நாம். நம் நாடு திராவிட நாடு. ஏன் இந்த நாட்டுக்கே பேர் மாத்தாரியா? அவன் வெள்ளைக்காரன் மெட்ராஸ் ஸ்டேட்னு வச்சான், காங்கிரஸ்காரன் அதை மாற்ற முடியாதுன்னுட்டான். விடுதலை பிறகு மெட்ராஸ் ஸ்டேட்னே இருக்கணும். அதுக்கு மட்டும் மொழி வழி மாநிலம்னு வச்சுருந்தாங்க. வட்டிவரி இருக்கையில் அதிகாரம் வந்தோன்னா அதெல்லாம் மாற்ற முடியாதுன்றார். சாதாரண நாள் இல்லை, அதுக்கு போராட வேண்டியிருக்கு. நம்ம தமிழறிஞர் உண்ணாவிரதம் செத்தார், தமிழ்நாடுன்னு பேர் மாற்றுக்கலான்ட்டு. இவர் நம் நாடு திராவிட சமுதாயத்தினாங்க, நம் நாடு திராவிட நாடு என்று வரையறுத்துக் கொள்வதில் இவர்களுக்கு ஆட்சேபம் இருக்காது. யாருக்கு? தெலுங்கர், கன்னடருக்கு. புரியுதுல தம்பிகளா, தங்கைகளே, பேரன் பேத்திகளே, புரியுதா? தமிழ்நாடுன்னு ஏத்துக்க மாட்டாங்களாம் யாரு? இங்க இருக்கிற தெலுங்கர்களும் கன்னடர்களும். அவங்க பிரதிநிதி பெரியார் ஈவே ராமசாமி சொல்கிறார். நினைச்சா நெஞ்சு கொதிக்குது இது. அதனால திராவிட சமுதாய நம் நாடு திராவிட நாடு என்று வரையறுத்துக் கொள்வது இவர்களுக்கு ஆட்சேபம் இருக்காது. தெலுங்கர், கன்னடருக்கு இப்படித்தான் பேர் வைப்பீங்களா? அங்க போய் வச்சிருவீங்க அது மாதிரி திராவிட நாடுன்னு ஆந்திராவில். உன்னுடைய தாய் பூமி கர்நாடகத்தில் வச்சிருவீங்களா அது மாதிரி? ஏத்துக்கிட்டான் நாமீங்களா? காரி துப்புவான். ஏமாளி எழுச்சா போயிடுவோம். ஏமாளி போயில உள்ள மண்ணு இந்த மண்ணு தமிழ் மண்ணு. அது மாதிரி வச்சுட்டு இவர் இப்படிலாம் கொள்கையை வகுக்கிறார். ஏன்னா ஆராய்ச்சியாளர்ல நம்ம தலையில ஏறி நம்ம மூஞ்சில காரி துப்புறதுக்கு பண்றது எல்லாம். ஆரியன் என்ன பண்ணானோ அதை தான் திராவிடம் பண்ணி வச்சிருக்கான், வேற எதுவும் இல்லை. அதனால இதெல்லாம் நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம். பிராமணர்களுக்கு மட்டும்தான் பேரு திராவிடர்னு தமிழ்நாட்டில். பஞ்ச திராவிடர்னே அவங்களுக்கு பேர் உண்டு. குஜராத்தி, மராத்தி, தெலுங்கு, கன்னடம், தமிழ் 5 மொழியை பேசுறவனுக்கு பிராமணனுக்கு பஞ்ச திராவிடாசுன்னு பேரு. வடக்க போனவனுக்கு கவுட பிராமணாசுன்னு பேரு. உத்தரப்பிரதேசம், பீகார், இமயமலைக்கு போனவனுங்க வெளியிலேருந்து வந்தவங்க தானே, கைபர், போலன், கணபாய் வழியாக வந்தவங்க தானே, அவங்களுக்கு அது என்று பல தடவை சொல்லியிருக்கோம். இந்த புத்தகம் இந்த சான்றுகள் போட்டிருக்கோம். அதாவது நெல்லூர் திராவிட சங்கம் பிராமணர்களுக்கு மட்டும் உள்ளது, பதிவு செய்யப்பட்டது. அது மாதிரி சென்னையில் உள்ள ஒரு பிராமணர் சங்கத்தை பாருங்க. சென்னையில் தென்கனரா திராவிட பிராமணர் சங்கம், சவுத் கனரா டிராவிட பிராமின் அசோசியேஷன் சென்னை, இது 1953 அக்டோபர் 19 அன்று பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்றும் அச்சங்கம் செயல்பாட்டில் உள்ளது. அவர்களது இணையதளம் www
skdb association.com. அவங்களுடைய இது வந்து தி சவுத் கனடா திராவிட பிராமின் அசோசியேஷன் சென்னை. இதெல்லாம் எடுத்துக்காட்டியிருக்க அந்த புத்தகத்தில். இப்படி பல தமிழனுக்கு ஒரு காலத்திலும் திராவிடன்னு பேர் கிடையாது, அந்த இழிவான பேர் கிடையாது, திராவிடங்கிற இழிவான பேர் கிடையாது, பிராமணனுக்கு உண்டு. இவர் எட்கார் தர்ஸ்டனுடைய தென்னிந்திய குலங்கரம் குடிகளும் நூலில் திராவிடன் என்பது முதல்ல தென்னாட்டில் உள்ள பிராமணர்களைத்தான் குறிக்க வந்தது. அது துரதிருஷ்டவசமாக அன்பார்ச்சுனேட்லி இப்போ அது தமிழ் இந்தியாவின் தென்பாகத்திலும் இலங்கையின் வடபாகத்திலும் உள்ள தமிழர்களை குறிக்கிறது என்றெல்லாம், வாழும் மக்களை குறிக்கிறது என்றெல்லாம் பிற்காலத்தில் விஜயநகர மன்னருடைய படையெடுப்புக்கு பிறகு தெலுங்கு பிராமணருடைய ஆதிக்கத்துக்கு பிறகு என்னென்ன சீரழிவுகள் திணிச்சாங்க அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு அதெல்லாம் எட்கார் தர்ஸ்டன் கூறுகிறார். எவ்வளவோ இருக்குது. அந்த காலத்திலையும் கூட நம்ம ஆள்கள் தங்களை திராவிடன்னு சொல்லிட்டு கிடையாது. பிற்காலத்தில் அப்படியே திராவிடங்கிறத பயன்படுத்தினாங்க. இப்போ நம்ம இங்கிலீஷ் எப்படி பயன்படுத்திட்டு இருக்கோம். அதனால் விஜயநகர தெலுங்கர் ஆட்சி மேலோங்க பல நூறு ஆண்டுகள் அது நிலைச்சிருந்துச்சு. அவங்க திணிச்ச திராவிடத்தை நம்ம ஆட்களும் அதை ஏற்றுக்கிறது, அதுக்கு பழகிக்கிறது. அதான் அம்மா மம்மிங்கிறாங்கல்ல நம்ம ஆட்கள் எல்லாம், அப்பாவை டேடிங்கிறாங்களே, அது மாதிரி தான் நம்ம இனத்தில் பிறந்த நடேசன் அவர்கள். நடேசனார் நீதி கட்சிக்கு முதல் விதை போட்டவர் அவர் தான். அதில் ஒரு இணைப்புக்கு அதெல்லாம் நிறையா பேசுவோம். அப்புறம் இருக்குது, வரலாறு இருக்குது. அவர் திராவிட சங்கம்னு வச்சுருந்தார், போனார் வந்தார் சொல்லுவாங்க. ஏன் நம்ம அயோத்திதாசரே திராவிடன்னு சொல்லிட்டு அப்புறம் தமிழன்னு மாறினார். இதெல்லாம் அவங்களுடைய ஆதிக்கத்தில் அயலானுக்கு அடிமைப்பட்டு போன பிறகு அவன் புழக்கத்துக்கு கொண்டு வரும்போது அதில் பழகி போய் அதை விழிப்புணர்ச்சி இல்லாமல் பயன்படுத்துனது. வேறு எதுவும் நம்ம கிடையாது, நமக்கு அதுக்கு முன்னாடிலாம் கிடையாது. எனவே இந்த நரேந்திர மோடி வேட்புமனி தாக்கலில் இந்த ரெண்டையும் புரிஞ்சுக்கோங்க. ஆரியரும் திராவிடரும் பிராமண பங்காளிகள் தான். அவங்கெல்லாம் ஆரியரும் திராவிடரும் பங்காளிகள். அந்த பங்காளிகள் என்பதற்கு சான்றாக வேட்புமனு தாக்கல் செய்யும்போது, மோடியின் வேட்புமனு தாக்கல் செய்யும் பொழுது வர்ணாசிரம தர்மத்தை அவர் கடைபிடித்தார். சமஸ்கிருத வேதங்களை அவர் முன்முன் பயன்படுத்தினார். எல்லாம் பிராமணிய மயப்படுத்தப்பட்ட பூஜைகள்லாம் செய்து அப்புறம் வேட்புமனு தாக்கல் செய்தார். அடுத்தது வர்ணாசிரம அடிப்படையில் சூத்திரரையும், அதாவது பிற்படுத்தப்பட்ட வகுப்பையும் பஞ்சமரையும் வேட்புமனு அவர்கள் முன்மொழிந்தாலும் கூட உள்ளே அழைத்து கொண்டு போகவில்லை. பிராமணரையும் இன்னொரு சத்திரியரையும் அழைத்து கொண்டு போனார்கள். இதுதான் வர்ணாசிரம தர்மம். அதை அவர் வெளிப்படுத்தினார். அவங்க பாஜக கொள்கை என்பது அதில் அம்பலப்பட்டு போனது தான். அதனுடைய பக்கவாட்டில் அம்பலப்பட்டு போனது இந்த திராவிடம். அவரது முன்மொழிந்தவர் பண்டிட் கணேஸ்வர் சாஸ்திரி திராவிட் ஐயர், பிராமின், திருவிசை நல்லூர், தமிழ்நாட்டு அகிரகாரம். அவனுக்கு தான், பிராமணர்களுக்கு தான் திராவிட, நமக்கு அது கிடையாது என்பதை இன்றும் நிலைநாட்டக்கூடிய வகையில் மோடியினுடைய வேட்புமனு தாக்கலில் ஒரு சான்று கிடைத்திருக்கிறது. இதிலிருந்து விழிப்புணர்வு இன்னும் கூடுதலாக அடையுங்கள். எந்த நேரத்திலும் சரி, எந்த குழப்பமும் வேண்டாம். ஆரியமும் திராவிடமும் அங்காளி பங்காளிகள், அவர்கள் ஒரே நிலையில் தான் இருப்பார்கள். காங்கிரசும் பாஜகவும் ஆரிய கட்சிகள், ஆரியத்துவா கட்சிகள். அவங்களுடைய ஒரு பங்காளி கட்சி தான் திராவிடம். அதைத்தான் சிறப்பாக மு.க. ஸ்டாலின் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். இதற்கான இப்பொழுது வந்த சான்றுகள் இது என்ற முறையில் சிந்தித்து நாம் நம்முடைய தமிழ் இனத்தை நிலைநாட்டி கொள்ள வேண்டும். தமிழ் தேசியத்தை முன்வைக்க வேண்டும். நீங்க எந்த கூட இருக்கலாம், வலதுசாரியாரு, இடதுசாரியாரு, முற்போக்காக இருக்க வேண்டியது நம்முடைய விருப்பம். அதே வேளை நீ இந்த இனத்துக்குரிய ஒரு ஆளா இருந்து கொண்டு ஒரு கருத்தை வைகி. இனத்தை மாற்ற முடியாது. அவன் கம்யூனிஸ்டா இருந்தாலும் இந்தியனுங்கிறான், பாஜக இருந்தாலும் இந்தியனுங்கிறான்ல. மிக மிக பிற்போக்கு வலதுசாரியா இருந்தாலும் இந்தியன் என்ற இனத்தை தான் நேஷனாலிட்டியை மாத்திரன்னா செயற்கையானது, இட்டுக்கட்டப்பட்ட ஒரு இனம் அது. அதே போல புரட்சி பேசக்கூடிய கம்யூனிஸ்டா இருந்தாலும் அவனும் இந்தியன் இனம். ஏன்னா இனம் ஒன்றுங்கிறது, இந்தியன் என்று ஒரு இனம் கிடையாது அது. ஆனால் இனம் என்று வரும்போது முற்போக்கான பிற்போக்கான எல்லாம் இருக்கான்.
தமிழ் தேசியத்திலும் அப்படி தான் இருப்பான், தமிழ் இனத்திலும் அப்படி தான் இருப்பான். இதில் சமரசமாக விட்டு கொடுக்கறத கூடாது. தமிழனா இரு, தமிழ் தேசியனா இரு. இதுக்குள்ள நம்ம கொள்கைகளை பேசிக்குவோம், விவாதங்களை பண்ணிக்குவோம். எது மக்கள் ஏற்கிறாங்களோ அது வெல்லட்டும். நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலைவழியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.